பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா தலை சீவிட்டு, அந்த சீப்புலயே முடிய வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாரி வச்சுட்டு போக்கூடாது. அது ரொம்ப தவறான செயலு. அது மாரி நம்ம சீப்புல முடிய வச்சுட்டு போகும் பட்சத்தில, நம்ம குடும்பத்தில சண்டை சச்சரவு வரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்தி பொழுதில பெண்கள் சில பேர் தலை சீவுவாங்க. அந்த மாரி நம்ம எப்பவும் சீவக்கூடாது. இறைவனாகப்பட்டவன் காலையில இருந்து அந்தி பொழுது வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து, எல்லாரும் உணவு உண்டதுக்கப்புறம், அந்தி பொழுது 6 மணிக்கு மேல அவர் போயி தன்னோட உணவுக்காக பூஜை அறையில உட்கார்றப்போ, நம்ம சீவக்கூடிய முடியானது அவரோட அன்னத்தில போய் விழுந்துடுமாம். அப்ப இறைவன் சாப்பிடாம எழுந்துருவாராம். அந்நாள் ஃபுல்லாவே அவர் பட்னியா தான் இருப்பாராம். அது வந்து மகா பாவமாம். அதனால எப்பவுமே பெண்கள் பார்த்தீங்கன்னா, அந்தி பொழுதுல தலை சீவவே கூடாது. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில நம்ம சீவணும்னு நெனச்சாலும், சீவுன உடனே கீழ சிந்தியிருக்க முடி, சீப்புல இருக்க முடி எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டுட்டு, கை, கால் கழுவிட்டு அப்புறம் பூஜை பண்ணுனோம்னா, என்றைக்கும் மங்களம் நம்ம வீட்ல நீங்காம நிறைஞ்சிருக்கும்.